21 பந்தி 61 சேனைகள் விளக்கம். நமது நண்பர் ஒருத்தவர் கேட்ட பதிவு 21 பந்தி 61 சேனைகள், அதுல உள்ள 21 பந்தியை பத்தியும் 61 சேனையை பத்தியும் சொல்லுங்க. அப்புறம் நமதோட கருப்பசாமியோட உடன் பிறந்தவர்கள் யார் யார், அவங்களோட அக்கா தம்பி அண்ணன் எப்படின்னு யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, பெண் தெய்வங்கள் எத்தனை ஆண் தெய்வங்கள் எத்தனைன்னு கேட்டீங்க. உங்களுக்காண்டியான பதிவு தான் இது, நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கும். தென் மாவட்டங்கள்ல இந்த வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 21 பந்தி என்பது ஒரு கோவிலில் இருக்கும் 21 தெய்வங்களை தான் குறிக்கும். 61 சேனைகள் என்பது தெய்வங்கள் தான். இந்த வழிபாடு 3 வகை உள்ளது. ஒன்று குருநாதர் பந்தி, இன்னொன்று ஐயனார் பந்தி, மூணாவது தான் கருப்பசாமி பந்தி. இப்போ குருநாதர் பந்தி என்பது சிவனார் பந்தி, அதாவது அவரே தலைவர். 21 தெய்வங்களின் தலைமை அங்காள ஈஸ்வரி அம்மன். இந்த குருநாதர் பந்தி அதிகம் திருநெல்வேலி பகுதியில் சிறப்பு வாய்ந்தது. அனைத்து பகுதிகளிலும் ஒரு தெய்வம் இருக்கும், அவர்தான் பேச்சியம்மன். இவர் காளி அவதாரம். காளியம்மன் ஒரு சில பந்திகளில் இருப்பார், ஆனாலும் பேச்சியம்மன் அனைத்து பந்திகளிலும் இருப்பார். குருநாதன் பந்தியில் முறையே கருப்பணசாமி, சுடலைமாடன், பைரவர், இருளப்பன், லாட சன்னாசி, ராக்காயம்மன், பேச்சியம்மன் முறையே தலைமையாக இருப்பார்கள். அனைத்து பந்திகளிலும் 61 சேனை தெய்வங்கள் மாறாது. 21 பந்திகள் மாறுபடும், அவர்களின் தலைமை மாறிப்படும். இப்ப ஐயனார் பந்தி. இந்த பந்திக்கு ஐயனார் பூரணம் பொற்களை தான் தலைவர். இந்த ஐயனார் பந்தியில் தலைமை பீடம் ஒவ்வொரு ஐயனார் பந்திக்கும் மாறுபடும். குறிப்பாக காரையார் சொரிமுத்து ஐயனார் பந்தியில் சங்கிலி புதத்தார் தான் தலைமை. பிறகு கருப்பண்ணசாமி. சங்கிலி கருப்பசாமிக்கு சின்ன கருப்பன், ஒத்து கருப்பன் என துணை இருப்பார். ஐயனாருக்கு லாட சன்னாசி, அக்னி வீரபத்திரன் துணை இருப்பார். சோனையாக்கு இருளப்பன், முனியாண்டி துணை இருப்பார். இப்ப கருப்பசாமி பந்தி. கருப்பசாமி பந்தியில் கருப்பன் தான் தலைவர். தலைமை ஒவ்வொரு கருப்பசாமி கோவிலுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும். அதிகமாக இருளாயி ராக்காயி அம்மன் தலைமையாக இருப்பார். கருப்பண்ணசாமி பந்தி பற்றி பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிவதில்லை. கருப்பசாமி பந்தியில் ஐயனார் இருக்க மாட்டாரு. ஏன்னா ஐயனார் அனைவருக்கும் தலைமை தெய்வம், அதனால் 21 தெய்வங்களாக வரமாட்டார். அதிகமான கருப்பசாமி கோயில் இருளாயி தான் தலைமை. 18ஆம் படி கருப்பன் சங்கிலி கருப்பன் பந்தியில் ராக்காயம்மன் தலைமை. சங்கிலி கருப்பன் பந்தியில் சில இடங்களில் சீலக்காரியம்மன் தலைமையாக இருப்பார். சீலக்காரியம்மன் சங்கிலி கருப்பனின் உடன்பிறவா தங்கையில் தீயில் மாண்டு தெய்வமாக மாறிய சீலக்காரியம்மன் சங்கிலி கருப்பன் பீடத்தில் தஞ்சமடைந்தார். இதுதான் 21 பந்தி 61 சேனைகள். 61 தெய்வங்கள் மாறாது, 21 தெய்வங்கள் மாறும், அவர்களின் தலைமை மாறும்.